ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை. அஃபிஷியலாக ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்தே சொல்லிட்டாங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. இந்த இஷ்யூனால கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. பட் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் 9ஆம் தேதி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 9ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து படத்தை அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பாசிபிள் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகாதனால உலகம் ஃபுல்லாமே எங்கேயுமே ரிலீஸ் ஆகலை. எல்லா பக்கமுமே ஷோஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அண்ட் அஃபிஷியலாக அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தளபதியோட கடைசி படம் இந்த பொங்கலுக்கு வரும், எல்லாருமே கொண்டாடலாம்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போது கொஞ்சம் கஷ்டமான நியூஸ் தான் நம்ம கேட்குறோம். விஜய்க்கு இந்த ரிலீஸ் பிரச்சனைங்கிறது கடைசி 15 வருஷமாகவே இருக்குது. இந்த கடைசி படத்துலையுமே இருக்குது. படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற டேட் இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை. கூடிய சீக்கிரமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. விஜயோட கடைசி படம் சொல்லி ஒரு டிக்கெட்டு 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்குமே நிறைய ஃபேன்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் இப்போது அவங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.